கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 10வது நாள் நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தண்ணீர் எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு தேவையான ஒன்று. ஆனால் எல்லா உயிரினங்களுக்கும் அது சமமாக கிடைப்பதில்லை. உலக ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட 16% மக்கள் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. ஆனால் நம்ம கிட்ட வெறும் 4% மக்களுக்கு தரக்கூடிய அளவிற்கான தண்ணி மட்டும்தான் இருக்கு. இந்த நாட்டுடைய பல மூலைகளில் தண்ணீரை தேடி அலைகின்ற மக்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு, வாழறதுக்கு, உபயோகப்படுத்துறதுக்கு, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தண்ணீரை தேடி அலைகின்றவர்கள் அநேகர். மற்றொரு பக்கம் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மாசுபடுத்தப்பட்ட தண்ணி, பொல்யூட்டட் வாட்டர். குடிக்கிற தண்ணீரில் கழிவு, நச்சு, இப்படி தண்ணி கூட நிறைய பேருக்கு கலப்படமாக தான் போய் சேருது. ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனம். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். இந்த அழுக்கான தண்ணியை தேடி ஓடுறது, தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுறது, இதெல்லாம் யாரு? அவர்கள் அனைவரும் பணத்தை கொடுத்து தண்ணியை வாங்க முடியாதவங்க. பணம் கொடுத்தா நல்ல தண்ணி கிடைக்கும். 10 ரூபாய் பாட்டிலிருந்து 25 ரூபாய் கேன் வரைக்கும் நம்மளால் சுலபமாக வாங்க முடியும். ஆனால் இதை வாங்க வழி இல்லாதவங்க தான் தண்ணியை தேடி அலைச்சிக்கிட்டோம், கிடைச்ச தண்ணியை குடிச்சிட்டு நோய்வாய்ப்பட்டுக்கிட்டோம் இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன்னு சொன்னப்ப அந்த ரோம போர் சேவகன் காடியை கொடுத்ததை படிக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ கோபம் வரும். இந்த ஜனங்க சுத்தமான தண்ணியை தேடுறப்ப அழுக்கான தண்ணியை கொடுக்கும்போது நம்மளுக்கு கோபம் வரலையா? கஷ்டமா இல்லையா? லட்சக்கணக்கான மக்களுக்கு பல வருஷமா தண்ணீர் என்கின்ற போர்வையில் நாம் காடியைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி சுத்தமற்ற குடிநீரை குடிக்கின்ற அனைவரோடும் சேர்ந்து கடவுளும் தாகமாகத்தான் இருக்கிறார். நீரையும் நீர்நிலைகளையும் வீணாக்காதிருப்போமாக. அதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள் மட்டுமல்ல, கடவுளும் தான். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.